சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் போயிருந்தப்ப இந்த மொளகாவ பார்த்தேங்க. அழகா இருந்துச்சு. இது பேரு நெய் மொளகா அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரே ஒரு விதைக்காக ஒண்ணே ஒண்ணு சுட்டுட்டு வந்தாச்சு. முன்னாடிலாம் மதியானம் என்னடா லஞ்ச் பண்றது அப்படின்னு யோசனையா இருக்கும். தலைய பிச்சுக்குவேன். இப்ப பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் என்னடா பாப்பாவுக்கு குடுத்துட்டு அனுப்புறது அப்படின்னு ஒரு டென்ஷனா இருக்கு யோசிச்சு யோசிச்சு. அதனால காலையில 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா, சிக்கன் குழம்பு வச்சுட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, காயின் பரோட்டா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது காயின் அளவுக்கு சின்ன சின்னதா இருக்கும்னு நெனச்சுட்டு வாங்கிட்டு வந்தேன். பட் பார்க்கறதுக்கு நார்மல் பரோட்டாவ விட இந்த பரோட்டாவ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தான் வித்தியாசம். பெருசு பெருசா தான் இருந்துச்சு. சரின்னு அத பொரிச்சு குட்டி குட்டியா கட் பண்ணி டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அப்படியே மதியானத்துக்கும் இதே சிக்கன் குழம்பே ஓட்டிட வேண்டியது தான். உள்ள பிள்ளைங்களாம் ஸ்கூல்ல என்னென்னமோ பேசிக்குதுங்க. என் பொண்ணு ஒரு நாளும் வந்து ஒரு ஸ்டோரி சொல்லும்போது ஆச்சரியமா இருக்கு. இப்படிலாமா பேசிக்குவீங்க? சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோமா, அம்மா எனக்கு கார்ன்ஃப்ளெக்ஸ் தான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் நீங்க குடுக்கணும் அப்படின்ட்டு. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் சாப்பிடுவாங்களாம். இட்லி, தோசைலாம் இவங்களுக்கு இறங்காதான். அப்புறம் ஒரு வழியா அவங்களுக்கு அத செஞ்சு குடுத்துட்டு நானும் அத அப்படியே சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் வீடெல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. சமைச்சு